இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் திருவிழாக்கு தான் போயிருந்தோம். ஸோ அந்த கோவில் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு காலி கிரவுண்டில் வந்து தீம் பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே எல்லாமே இருந்தது. நம்ம வந்து பெரிய பெரிய தீம் பார்க்லாம் நம்ம சென்னையில் போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துலையும் இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரி அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். எனக்கு கரெக்டாக அந்த ஊர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் சேஃபாக தான் இருந்தது. எதுவுமே நமக்கு வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து 3 நாள் வச்சு நடத்திட்டு வந்தாங்க அந்த திருவிழா. நாங்கள் வந்து லாஸ்ட் டே தான் போயிருந்தோம். ஸோ 3 நாள் இருக்குது அப்படின்னா அதில் எந்த ப்ராப்ளமும் வரல. சரி நாமளும் வந்து குழந்தைங்க எல்லாரையுமே ஏற்றி விட்டாச்சு. எல்லாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸு. அதாவது குழந்தைங்களுக்கும் ஒரே ப்ரைஸ் தான், பெரியவங்களுக்கும் ஒரே ப்ரைஸ் தான். 50 ருபீஸ் இல்லை 10 ருபீஸ் கூட வந்து கம்மி பண்ணலை. எல்லாத்துக்குமே வந்து ஒரே ப்ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் அப்படி தான் இருந்தது. சின்ன பசங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜம்பிங் பலூன்ஸ் அந்த மாதிரி சில விஷயம் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பெருசு எல்லாமே வந்து 100 ருபீஸ் 120 ருபீஸ் அப்படின்னு இருந்தது. ஸோ எதுக்குமே வந்து இந்த குழந்தைங்க இதில் போகணும் அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ நம்ம தீம் பார்க்லாம் போயிருந்தால் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஏஜுக்கு தான் இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. நம்மளே தான் சேஃபாக பார்த்து நம்ம பசங்களை நம்மளே தான் அனுப்பணும். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியணும். ஏன்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கேஷ் வந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ வந்து அவங்க இதெல்லாம் பண்ணலை. மேபி பண்ணியிருக்கலாம், பண்ணலை. ஆனாலும் நம்ம வந்து நம்ம சேஃபாக நம்ம குழந்தைங்கள அனுப்பணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கிற விஷயத்துக்கெலாம் அனுப்பவே இல்லை. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா சேஃபாக தான் இருந்தது. எதுவுமே ரொம்ப பயப்படுற மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஸோ இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் அனுப்பியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்காக மட்டுமே வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 80 ருபீஸ் அப்படின்னு இருந்தது, 80, 60 அப்படின்னு இருந்தது. ஸோ இதுவுமே வந்து எவ்வளோ நேரம்னு பார்த்திங்கன்னா வெறும் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அப்படி தான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப நேரமாக கேட்டோம். நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ்க்கு வந்து 80 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய குழந்தைங்க வரல அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வரையும் அலோவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட்டாக தான் போயிருந்தோம். ஸோ அதனால் குழந்தைங்க கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு 10 மினிட்ஸ் வந்து பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து இந்த ஜம்பிங் பலூன் மாதிரி இருந்தது. ஜம்ப் பண்ணுறோம்ல அந்த ரவுண்ட் பலூன் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கோஸ்ட் ஹவுஸ் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம போகல. ஏன்னா நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம், நைட்டாக வேறு ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதெல்லாமே போகல. பட்டு அதில் வீடியோஸ் இருக்கா அப்படின்னு தெரியல. வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாமே வந்து ரொம்ப